சில காதல்கள் இந்த ஜென்மத்தில் முடிவதில்லை. அவை விதியின் புத்தகத்தில் இன்னும் எழுதப்படாமல் காத்திருக்கின்றன. விமான நிலையத்தை நோக்கி சென்ற கார் திடீரென்று நின்றது. ஐஷு! அவளது தந்தை பதறினார். ஐஸ்வர்யா மயங்கி விழுந்தாள். அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். ஆனால் அவள் உண்மையில் மயங்கவில்லை. வெளிநாடு சென்று விட்டால் கௌதமை என்றென்றும் இழந்து விடுவேன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அன்றிரவு மருத்துவமனையின் பின்புற கதவு வழியாக நர்ஸ் உடையில் வெளியே வந்தாள். வெளியில் கௌதமின் நண்பர்கள் காத்திருந்தனர். இனிமேல் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. காயங்களுடன் இருந்த கௌதமையும் ஐஸ்வர்யாவையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மலை கிராமத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கே ஒரு சிறிய வீடு, ஒரு சிறிய தோட்டம், ஒரு புதிய வாழ்க்கை. காயமடைந்த கௌதமுக்கு மருந்து போட்டாள் ஐஸ்வர்யா. உணவு ஊட்டினாள். தூங்காமல் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். நாட்கள் நகர்ந்தன. காயங்கள் ஆறின. இருவரும் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினர். உலகமே நம்மை மறந்தாலும் பரவாயில்லை, நாம் மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் மறக்க கூடாது என்று கௌதம் சொன்னான். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொர்க்கமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு நகரத்தில் குந்தவையின் வாழ்க்கை வேறு பாதையில் சென்றது. கௌதம் என்ற மனிதன் இந்த உலகத்தில் எங்கோ உயிரோடு இருக்கிறான் என்பது கூட அவளுக்கு தெரியாது. அவள் அவனை ஒரு சாதாரண கடந்த கால நினைவாகவே நினைத்தாள். காலம் அவளது காயங்களை ஆற்றியது. அப்போது அந்த நகரத்திற்கு புதிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒருவர் பணியமர்த்தப்பட்டார். ஏசிபி அன்பு செல்வன். கடமைக்கு உயிர் கொடுக்கும் அதிகாரி. அமைதியான மனிதர். நேர்மையின் உருவம். அவருக்கும் குந்தவிக்கும் நட்பு மலர்ந்தது. அந்த நட்பு மெதுவாக காதலானது. இருவரும் குடும்பங்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். குந்தவி எப்போதும் ஆசைப்பட்டது போல் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் அவளுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. அன்பு செல்வன் கௌதமின் இரட்டை சகோதரன். சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு குடும்ப பிரிவால் இருவரும் தனித்தனியாக வளர்ந்திருக்கிறார்கள். இந்த உண்மை கௌதமுக்கும் தெரியாது, குந்தவிக்கும் தெரியாது, ஐஸ்வர்யாவுக்கும் தெரியாது. ஒரு நாள் கௌதம் வாழ்ந்த மலை கிராமத்தில் ஒரு கடத்தல் கும்பல் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அந்த நடவடிக்கைக்கு தலைமை தாங்கியது ஏசிபி அன்பு செல்வன். போலீஸ் ஜீப்புகள் கிராமத்தை சுற்றின. துப்பாக்கி சத்தம் முழங்கியது. ஐஸ்வர்யாவை காப்பாற்ற ஓடிய கௌதம் எதிரே நின்ற மனிதனை பார்த்து அதிர்ந்தான். அவன் முகம் தன்னுடைய முகம். இருவரும் சில நொடிகள் பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அன்பு செல்வனும் அதே அதிர்ச்சியில் நின்றான். நீ யார் என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். அந்த நேரத்தில் அங்கே வந்தாள் குந்தவி. அவளுக்கு இது சாதாரண காவல் நடவடிக்கை மட்டுமே. அவள் கௌதமை முன்பு பார்த்ததே இல்லை. அவன்தான் இந்த உலகத்தில் யார் என்பதே அவளுக்கு தெரியாது. ஆனால் கௌதம் அவளை பார்த்த அந்த நொடியில் அவனது உதடுகள் தானாகவே ஒரு வார்த்தையை உச்சரித்தன. ஜில்லு. குந்தவி திடீரென்று நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்று அவளுக்கே புரியவில்லை. மீண்டும் கௌதம் மெதுவாக சொன்னான், என் ஜில்லு. அந்த இரண்டு வார்த்தைகள் குந்தவியின் மனதுக்குள் ஒரு புயலை எழுப்பின. அவள் கண்முன் சில நொடிகள் விசித்திரமான காட்சிகள் தோன்றின.
வேறொரு காலம், வேறொரு வீடு. அங்கே அவளும் கௌதமும் சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கிடையே ஓடி விளையாடிய ஒரு சிறுமி. அந்த சிறுமியை அவர்கள் அழைத்த பெயர் ஐஸ்வர்யா. அடுத்த நொடி அனைத்து காட்சிகளும் மறைந்து விட்டன. குந்தவி மீண்டும் நிஜ உலகத்துக்கு திரும்பினாள். இது என்ன என்று தன்னைத்தானே கேட்டாள். பதில் இல்லை. அவளுக்கு கௌதம் யார் என்று தெரியாது. அவர்களுக்குள் எந்த உறவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு கணம் மட்டும் எங்கோ எப்போதோ இருவரும் ஒன்றாக வாழ்ந்தது போல, ஒரே உயிராக இருந்தது போல ஒரு விளக்கமில்லாத உணர்வு அவளது இதயத்தை தொட்டு சென்றது. அவள் அமைதியாக அன்பு செல்வனின் கையை பிடித்தாள். கௌதம் ஐஸ்வர்யாவின் கையை இறுக பிடித்தான். 4 பேரும் 4 திசைகளில் நின்றிருந்தாலும் விதி மட்டும் அமைதியாக சிரித்தது. ஏனெனில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் அழகு. சில சந்திப்புகள் காதலுக்காக அல்ல, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை நினைவு கூர்வதற்காக. நன்றி.